பின்னாடி போயிருக்கீங்களா? முகமது கிட்டார கல்லி வரவடிக்க போனாளா? கத்தாயம் முள்ளு கொத்தோடு வருமா? என் மருமகள் அடிச்ச இல்ல இல்ல அடிக்க மாட்டேன். அந்த பொம்பளை சொல்றது உண்மையா இல்ல? ஏன் மருமக ஏன் மருமக 1000 தான் இருந்தாலும் நான் அடிப்பேன் உதைப்பேன். அவன் ஆவாத போனாலே மருமக. ஆனா என் வீட்டுக்காரனை விட்டுட்டு இந்த கட்டிக்காரனை வச்சுக்கிறான்னு அந்த பொம்பளை சொல்றான். ஐயோ பேசுறேன் அப்படி நான் கேட்கணும். ஆமா உன் மனசுல என்னோட படுகும்போது நல்லா இருந்துச்சா? புள்ள பெக்கும்போது நல்லா இருந்துச்சா? நல்லா கவர் பண்றதே புள்ள பெத்துட்டு நான் பேர்தானே கவர் ஆகுது. ஜெயமாண்டி அடிக்காதீ தொடாதீ கிட்ட வராதீ அப்படின்னு சொல்றியே. அப்ப இவனை திருமணம் என்னைக்கு செய்ததா? கைசில ஒருமே கண்டி கல்வி அவனுக்கும் ஒடுக்கும் என்ன கனெக்ஷன்? அப்பவே தான் சொன்னாரு. அந்த பொம்பளை நீ பாப்பான்னு சொல்ற. அந்த பொம்பளை சொல்றா யார சார்ந்துரா ராஜேஷ். ராஜேஷ் அந்த ராஜேஷ் வச்சு மத்திய வச்சிருந்தா. ஆமா பத்தியா வச்சிருந்தாள். அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் புள்ளைய காரணம் அவன் பெற்ற வழியில அவங்களும் பட்டு நீ போய் சண்டை போய் தடுதானா எங்க போய் பிடிக்கிறேன் கேளு. ஆம்பளைக்கு சண்டை போட்டா நான் போகவே மாட்டேன். அவனுக்கு கழுத்தையும் மண்டை வச்சிருவானு அவனுக்கு சண்டை போட அவன் தடு போறான் அவனுக்கு தான் மண்டை வடியா. அதனால ஆம்பளை சண்டைக்கு மட்டும்தான் நான் போவேன். அவங்க மட்டும் போனாதான் புடிச்சு பாத்தியே. உங்க அத்தாட்ட புடி, உங்க அம்மாட்ட புடி, உங்க தங்கத்துல புடி. நான் எடுக்கல உன்னை 10 மாசம் பெற்று எடுத்தாலும் நான் வளர்த்தாலும் பிள்ளைய சீராட்டி பால் கொடுத்து மடி மேல படுத்து வைத்து அவங்க மடியில பிடிக்காது பாதுகாத்து வந்த தங்கச்சி அக்கா அது கருகாலை குண்டை அவன் சொல்றாரு காரணம் கழிச்சு கழிச்சு
ஐயாவது வயதுல போய் கட்டுறது எங்கனா போய் யாரு தசுவாடி மாமனார் கையில போட்டு அப்புறம் அந்த திருமணம் நடந்த உடனே திருமணம் செய்து என்ன அரண்மனையில் கூட்டிட்டு போய் விட்டாரு. விட்டுட்டு போனவரு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. வரல எல்லாம் கேட்டுங்க. திருமணமாகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். யாருக்காக போனோம்? ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 3 ஆண்டு காலமாக பிள்ளை இல்லையே. விட்டுட்டு போனா சரி ஒரு ஆண் பிள்ளை வந்திருக்கும், பெண் பிள்ளை வந்திருக்கும், யார பிள்ளை இருக்குன்னு பார்த்தா அப்படியே பூ வைக்காது. அப்பா இவன் மரத்துல அடிக்கிறா. ஒரு மரிமாள் அடிக்கிறாரு. ஒரு கோவம் வருது. உனக்கு சூடு இல்ல, ஜென்மல நல்ல ரத்தம் ஓடல. நான் கேக்குறேன், இல்லதானே ஒரு கனவு இல்லனா ஒரு வீட்டுல இருக்கிறவன் கொஞ்சமாவது முகத்துல சோகம் இருக்கும். இந்த தேவாளிங்க பூ பத்தியா பொட்டு பத்தியா வளையல் பத்தியா வீட்டுக்கு வந்த மரிமாவள தெரும கட்டல மரத்துல வளையல் சரி வச்ச பட்டார மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படி மினுமின்னு இருக்குது. சேவடி அந்த மாதிரி செயின் போடவே மாட்டான். இந்த பக்கத்திலே தாலி பிடிக்காது, நீ தாலி கூட அறுத்துருவேன். சைன் போடாத மினுமின்னு போடுறவே போதான். ஆனா இன்னைக்கு கேக்கு பக்கம் ஆட்டக்கார மாதிரி சைன் போட்டு வந்துக்கிறான். என்ன காரணம்? இந்த ஊர்ல இருக்கிற மணிகண்டா ஒண்ணு வச்சுக்கிறாளா? வச்சுக்கிறாளா? அது கூட பரவாயில்ல. பூ பாரு, பூ பாரு, பூ வைக்க மாட்டான். ஆமா, பூ மேல வைக்க மாட்டான். அழகு படுத்துவேன். இன்னைக்கு நீட்டா தொங்குட்டு வச்சுக்கிறானா? அவன் தொங்க தொங்க எந்த மாப்பிளையே ஏமா மரிமோ எள்ளு வேணுமா? எங்க போனா என் மகனு இத உங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா எங்களை தன்னந்தனியாக 20 மாசம் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நீங்க யாத்திரை போயிட்டீங்க. அதனால என்னால சொல்ல முடியல. மற்றவர்களிடத்துல சொல்லலாம்னா நம்ம வீட்டு மானம் போயிடும், நம்ம மாமனார் மானம் போயிடும், மாமியாரை கேவலமா பேசுவாங்க அப்படின்னு இத்தனை நாட்கள் இந்த 3 வருஷ காலமா நான் மனசுக்குள்ளதான் போட்டிருந்தேன். தவிர நான் ஒன்றிய தன்னந்தனியாதான் இருந்தேன். தவிர எந்த தப்பு தண்டாவனா பண்ண கிடையாது.
எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்? ஆயிரம் தான் இருந்தாலும் இவளை அடிச்சாலும் உதைச்சாலும் தூக்கி போட்டு மெரிச்சாலும் நம்மதான். ஏனென்றாலும் தாய் தோப்பு கிடையாது. நம்ம தான் தாய் தோப்பை வளர்த்தோம். இன்னும் பாதி கட்டல கம்மி இருப்பா. இந்த வீட்டுல ஆட வைக்க கூடாது. அப்படி இவன் மீது சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக தான் இருக்கிறமே தெரியும். அதனால மகனை பத்தி இவனுக்கு தெரியல. நம்மளும் இப்ப தவிச்சிருக்கிறோம். ஐயா கடவுளே, முருக பெருமானே, மந்திரி மகன் இருக்க இடம் தெரியுமா? ஐயா என் மகள் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். எங்க? இதோ இந்த ஜெயமாபுரி பட்டணம். சரி, 64ஆம் நம்பர் வீடு வட அந்த வீதி 64ஆம் நம்பர் வீட்டுல சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி வீட்டுல இருக்கிறான். எங்க பாரு, என் மகனை கொண்டு வர போறா தாசி வீட்டுக்கா. தாசி வீட்டுக்கு நீங்க போகணும்னா மகன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்ப அப்பனும் தாசி வீட்டுக்கு வந்துக்கிறான். உன்னைக்காவது பேசுவான். ஐயோ, அதனால நீலாம் போக முடியாது. போக முடியாது. போக முடியாது. சரி, போ. மணி 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 நான் மணி 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 இந்த கோலத்துல போனா உன்னை சரியாகி கேளு. நீ போல போனா ஏதோ புது கராக்கி வந்துக்குது. என்ன பார்த்து மணி நான் சொல்லுவேன். புது கராக்கி நல்லா கலரா வந்துக்குது அப்படின்னு நல்லா தலன்னு இருக்கிறா. அவளை ஒரு ரூம்ல விட்டோம்னா அந்த 64ஆம் நம்பர் வீடுல ஒரு ரூம் காலி ஆகுது. எடுத்து உள்ள போட்டு அதுல விட்டானா அப்படியே கொஞ்சம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அதே நீ போக முடியாது. யாருமே போதல. இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரி யாரு? கற்பவள்ளி ஆயிடுச்சா? பொண்ணு சொந்தக்காரி கூண்டு வந்து பொருளை கூண்டு வந்துடுறாங்க. மகன் கூண்டு வந்துருவா. மருமகிட்ட சொல்லி அனுப்புங்க. மாமா கற்பகா, என் மகனை சென்று ஏய் சாந்தசீலனை அழைத்து வரையா. வந்துரு. இந்த வேஷம் போட்டா என்னடி வேஷம் போடுறேன்? நின்றீங்க நீயோ சென்று அதோ தேவபுரி பட்டணம் இதே நாட்டுல இந்தியா நாட்டுல தேவபுரி பட்டணம் எப்படி படண்ட வீதியில 64ஆம் நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி வீட்டுல இருக்கிறான். நீயோ சென்று அவரை சீக்கிரம் அழைத்துவா. வந்தால் என் மகனோடு வா. 8 நாள் உன் டைம். இந்த 8 நாளுக்குள்ள வரலனா எங்கனா இந்த மூஞ்சி வச்சிருக்காரு தூக்கு போட்டு செத்து போ. செத்து போ. அது பரமாத புள்ளைவன தூக்கு போட்டு சாவு. திரும்பி வந்து தூக்கு போட்டு செத்தா பட்டாங்க. என் தங்கச்சி பாக்குற மாதிரி பாக்குற நீ. என்னடி போடி? ஏன் பாரு போ. மீட். ஆப்பண்டா